முன் திமுகவில் இணைந்த தவிக மகளிரணி தலைவி ரஞ்சனா நாச்சியார். கதி கலங்கி போன விஜய். அதாவது தவிக தலைவர் விஜய் மீது அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இருக்கிறார். விஜய்க்கு வேறு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்து இருந்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மனைவிக்கே உரிய பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை அளிக்க முடியாத விஜய் அவர்கள் தமிழக பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிப்பார் என்று அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில் இது குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விஜய் அவர்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், அது ஒர்த்தே இல்லை, தேவையின்றி நீங்க கஷ்டப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கூறினார். இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தவிக பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் விஜய்க்கு தன்னுடைய கண்டனத்தை கடுமையாக தெரிவித்து இருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த மேடையில் தலைவர் விஜய் பல கருத்துக்களை பகிர்ந்தார். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று, அவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே நிலவி வரும் பிரச்சனையை நேரடியாக சொல்லாமல் கோடிட்டு காட்டும் விதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், அது ஒர்த்தே இல்லை என்று கூறினீர்கள். அந்த ஒரு வாக்கியம்தான் இன்று பல கேள்விகளை எழுப்புகிறது. எது ஒர்த்தில்லை தலைவா? உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா? ஒரு அரசியல் தலைவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு குடும்பத்தில் மட்டும் ஒலிக்காது, அது ஒரு சமூகத்தின் மனதிலும் ஒலிக்கும். உங்கள் மனைவி அவர்கள் உங்கள் வீட்டுக்குள் அவர்களை அனுமதிக்கப்பட வேண்டுமென்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் என்று செய்திகள் வெளிவருகின்றன. உங்கள் மனைவியை உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுகள் பேசப்படும் இந்த நேரத்தில் வீட்டிற்கு 6 சிலிண்டர் இலவசமாக தருகிறேன் என்று மேடையில் பேசுவது ஒரு கடுமையான முரண்பாடாக தெரியவில்லையா? ஒரு பக்கம் பெண்கள் உயர்வு பற்றி பேசுகிறீர்கள், மற்றொரு பக்கம் பெண்களின் மரியாதையை காக்கும் மொழி கூட உங்கள் வார்த்தைகளில் காணப்படவில்லை என்றால் அந்த அரசியல் எதற்காக? உங்கள் உண்மை முகம்தான் என்ன? உங்களை தெய்வமாக கருதி வாழும் உங்கள் ரசிகர்கள், குறிப்பாக இன்றைய ஜென் இசட் தலைமுறையினர் சமூக ஊடகங்களில் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? எங்கள் தலைவன் 7 பொண்டாட்டி கட்டுவான், அதில் தவறு இல்லை என்று எழுதுபவர்கள் இருக்கின்றார்கள். நான் உனக்கு பொண்டாட்டியாக வருகிறேன், உன் மனைவியை விட்டு விலகிவிடு என்று எழுதும் பதிவுகளும் இருக்கின்றன. இந்த மொழி யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த மனநிலை எங்கே இருந்து வந்தது? ஒரு தலைவரின் சொல் ஒரு ரசிகனின் முழக்கமாக மாறும். ஒரு தலைவரின் செயல் ஒரு இளைஞனின் நடத்தையாகிவிடும். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே என்ற பழமொழி உங்களுக்கு தெரியாதா? ஒரு நடிகையை கூட்டிக் கொண்டு பொது வெளியில் வரும்போது அதை பார்த்து இன்றைய இளைஞர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? திருமணத்திற்கு பின்பு நாமும் இப்படியே வாழலாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் விதைக்கப்படாதா? இதுதான் நம் தமிழ் கலாச்சாரமா? தமிழ் பண்பாடு பெண்களை பொருளாக பார்க்கவில்லை, மரியாதையாக பார்த்தது. தமிழ் மரபு பெண்களை இழிவுபடுத்தவில்லை, அவர்களை உயர்த்தியது. நம் கலாச்சாரம் என்ன சொல்கிறது? எலவு வீட்டிற்கு சென்று கேதம் கேட்பதே நம் பண்பு. அன்பும் மரியாதையும் காக்கும் வாழ்வே நம் வழி. துயரத்தில் இருக்கும் குடும்பங்களிடம் சென்று அவர்களின் கண்ணீரை துடைப்பதே தமிழர் மரபு. அவர்களின் துயரத்தை பகிர்ந்து கொள்வதே மனித நேயத்தின் அடையாளம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை அவர்கள் துயரத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களையே உங்கள் இடத்திற்கு வரவைத்து இரங்கல் தெரிவித்தீர்கள். இதுதான் நம் கலாச்சாரமா? இதுதான் தமிழர் பண்பாட்டின் வழியா? துயரத்தில் இருக்கும் மனிதர்களிடம் நேரில் செல்வதே தமிழர் மரபு. அவர்களை அழைத்து வருவது மரபே கிடையாது. ஆனால் அதையும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டு விட்டுவிட்டதால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிட்டது. ஒரு தலைவர்
உருவாக்கும் நடைமுறை நாளைய அரசியலின் ட்ரெண்டாக மாறிவிடும். அதனால்தான் நான் கேட்கிறேன், தமிழக அரசியலில் நாம் உருவாக்க வேண்டியது மரபை மதிக்கும் கலாச்சாரமா அல்லது மரபை மாற்றும் மோசமான ட்ரெண்ட் கலாச்சாரமா? தமிழர் கலாச்சாரம் மரியாதையை கற்றுக் கொடுத்தது. அந்த மரியாதையை காக்கும் அரசியல்தான் தமிழகத்திற்கு தேவையான அரசியல். அந்த மரபை மாற்றும் வழியில் நாம் போகக்கூடாது. எனது மூதாதையரான வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக கூறிக்கொண்டு பெண்ணியம் பேசும் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் அந்த கண்ணியத்தை காக்க வேண்டாமா? பெண்ணியம் என்பது மேடையில் முழங்கும் முழக்கம் அல்ல, வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். பெண் என்பது ஒரு உறவு மட்டும் அல்ல, ஒரு மரியாதை. இன்றைய ஜென் இசட் தலைமுறையின் பெற்றோர்கள் கூட உங்கள் செயல் பேச்சுக்களை பார்த்து கவலைப்படத் தொடங்கியிருக்கின்றார்கள். நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் இயக்கம் தலைவரின் தனிப்பட்ட ஒழுக்கம் காரணமாக தேய்ந்து போகக்கூடாது. அது உங்களுக்கு தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் புறக்கணிக்கிறீர்களா? பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் மாமனாக சீர் கொடுப்பேன் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அது நல்ல எண்ணம். ஆனால் அடுத்த குழந்தைக்கு தாய் மாமனாக இருப்பதற்கு முன் பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருப்பது முக்கியமில்லையா? நீங்கள் சீர் கொடுக்க வேண்டாம் தலைவா. இளைஞர்களை சீர்குலைக்காமல் இருப்பதே சிறந்தது. ஒரு தலைவர் சமூகத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் உருவாக்கும் கலாச்சாரம்தான் ஒரு தலைமுறையை உருவாக்கும். டிவிகேவியில் உங்களுடன் இணைந்து பயணிக்கும் நான் அக்கறையுடன் எச்சரிக்க வருகிறேன். மோசமான ட்ரெண்ட் செட்டராக மாறிவிடாதீர்கள். தமிழக இளைஞர்களுக்கு நல்ல முன் உதாரணமாகவே இருங்கள். நம் மதிப்பையும் மரியாதையும் நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மரியாதையை உயர்த்தவோ அல்லது மெதுவாக குறைக்கவோ செய்கிறது. சரியோ தவறோ அதை பற்றி பேசாமல் மௌனம் காப்பது அறிவுடைமை அல்ல, சமுதாயத்திற்கு நாம் செய்யும் துரோகம். ஏனெனில் மௌனம் பல நேரங்களில் சம்மதம் மற்றும் ஒப்புக்கொள்வதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால் நம் மரபையும் நம் மதிப்பையும் நம் மரியாதையும் காக்க தேவைப்படும் போது குரல் கொடுப்பதே ஒரு பொறுப்புள்ள சமூகத்தின் அடையாளம். மேலும் அதுதான் ஒரு தலைவனின் பண்பு. தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்து கொண்டே இதை நான் சுட்டிக்காட்டாவிட்டால் அது நம் கழகத்துக்கும் மக்களுக்கும் உங்களை நம்பியிருக்கும் இளைஞர்களுக்கும் நான் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும் என ரஞ்சனா நாச்சியார் விஜய் அவர்கள் மீது அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தலைவருக்கும் கட்சிக்கும் சாதகமாக ஆதரவாக செயல்படுவதை விட்டுவிட்டு தலைவரின் செயல்பாடுகள் மீது கேள்வி எழுப்பியிருக்கும் ரஞ்சனா நாச்சியாரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என தாவேகா தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதை தெரிந்து கொண்ட ரஞ்சனா நாச்சியார் தவறை சுட்டிக்காட்டினால் கட்சியிலிருந்து நீக்குவார்களா என அதிர்ச்சியடைந்த அவர் தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.